தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு. சென்னை வடபழனியில் உள்ள தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் அலுவலகத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சம்மேளனத்தின் தலைவர் R.K. செல்வமணி தலைமையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தீனா மற்றும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் R.V. உதயகுமார், செயலாளர் பேரரசு மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். சம்மேளனத்தின் தலைவர் R.K. செல்வமணி செய்தியாளரிடம் கூறியதாவது: அனைவருக்கும் நன்றி. முதல்ல மே தின விழாவை சிறப்பாக உங்களுடைய இந்த 40 வருட சரித்திரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற பெப்சி தொழிலாளர்களோட மே தின விழாவை சிறப்பாக தமிழக மக்களுக்கு கொண்டு செலுத்திய அனைத்து பத்திரிகைகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அனைத்து சமூக வலைதளங்களுக்கும் பெப்சியோட சார்பில் எங்களுடைய இதயங்கணிந்த நன்றி. ஒரு முக்கியமான அறிவிப்பை நாங்கள் வெளியிட இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். அதாவது இன்றைக்கி காலையில் யாரோ அக்னி ஆழ்வார்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. தினத்தந்தி பேப்பரில் இன்றைக்கி பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். அந்த நபர் ஏற்கனவே மேனேஜர்ஸ் யூனியனில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பென்ஷனில் இருக்கார். அவங்க யாரும் கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் ஏதோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இன்றைக்கி ஒரு ஷோ ஏதோ பண்ணியிருக்காங்க. இது 2017 பெப்சியோட ஐடி ஃபைல் பண்ண அதில் என்றைக்கு நாங்கள் 2017 தான் நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வரும்போது அவங்க மொத்த செலவு 22,98,000 ரூபா. இதுதான் அவங்க அன்றைக்கி எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண நிதி. அது எங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்து அவர் கொடுத்தாரா, இல்லை அவருக்கு பின்னாடி சில கோடியை கொடுத்து பல கோடி சம்பாதிக்க நினச்ச சில தீய சக்திகள் பின்னாடி இருந்து வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால் எங்கள்கிட்ட கோடின்னு வந்தது நாங்கள் வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி வெறும் பெப்சி வெறும் 1000 லட்சத்தில் தான் இருந்தது. இந்த 22 லட்சத்தில் கூட பெரும்பாலும் ட்ரஸ்ட் பணம் தான். 3 லட்சம் ரூபாய் தான் அன்னைக்கு பெப்சியோட சொந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. இதுதான் பெப்சியோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் பணமே 2017 நாங்கள் வரும்போது பணமே இல்லாத பணத்தை எப்படி பல கோடிகள் முறைகாட்டில் செய்ய முடியும்னு தெரியல. அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். இன்னொன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் பேசும்போது, அதாவது சொசைட்டியில் பல முறைகேடு பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு தெரியாது, சொசைட்டி ஆரம்பிக்கும் போது நீங்கள் இல்லை, எங்கேயோ எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு. அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கு வந்தீங்களா இல்லைன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கும் உங்கள் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமான எங்களோட விளக்கம் என்னென்னா, 2010 இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிற போது அதனுடைய வரவு செலவு 0. ஒரு பைசா கூட அந்த சொசைட்டியில் இல்லை. அன்னைக்கு 25 லட்ச ரூபாய் அந்த பணத்தை அந்த ரெஜிஸ்டர், இப்போ நம்ம தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆரம்பித்து அது பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஹட்கோவில் கடன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 25 லட்ச ரூபா அன்றைக்கி பணம் கட்டணும். அந்த பணம் கட்டுறதுக்கு சொசைட்டியில் பணம் இல்லை. சொசைட்டியில் வெறும் மெம்பர் 3000 கட்டி மொத்தமாக ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருந்தாங்க. அந்த 3 லட்ச ரூபாயில் அவங்க 290 கட்டினாங்க. மீதி 22.5 லட்சத்தை பெப்சி ட்ரஸ்ட்லேருந்து தான் நாங்கள் பணம் கட்டோம். சொசைட்டிலேருந்து நாங்கள் பெப்சியோ இல்லை ட்ரஸ்ட்டோ அதுலேருந்து பணம் எடுக்கலை. ட்ரஸ்ட்டிலேருந்து தான் பணம் நாங்கள் கட்டியிருக்கோம். இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தவொன்னா அப்போ சொசைட்டியில் யாரும் இல்லை. சொசைட்டி ஸ்பெஷல் ஆஃபீஸர் மூலம் நடந்தது. அவர் எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்கன்னு அவர் கவர்மெண்ட்டுக்கு தகவல் அமைச்சிருக்கார். ஸ்பெஷல் ஆஃபீஸர் அன்னைக்கு டேட்டில் தகவல் அமைச்சிருக்கார். இது நாங்கள் அமைச்சதில்லை. உயர்திரு செயலர் வீட்டு வசதித்துறை புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அன்னைக்கு எஸ்ஓவா இருந்த அவர் கையெழுத்து தான் இருக்குது. ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர் இது போல் 25 லட்சம் பெப்சி ட்ரஸ்ட்லேருந்து கட்டியிருக்காங்க. அப்புறம் பெப்சி ஸ்டுடியோ கட்டுறதுக்கு பெப்சி ட்ரஸ்ட்லேருந்து 2,84,00,000 ரூபா அவங்க பணம் செலவு பண்ணியிருக்காங்க. இது அவங்களே
ஸ்பெஷல் ஆஃபீஸர் வரவு செலவு பார்த்து இவ்வளோ செலவு நடந்திருக்கு அப்படின்னு வந்து அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு 2010. அதனால் சொசைட்டியில் பணங்கிறது 3 லட்ச ரூபா தான் அன்றைக்கி இருந்தது. அன்றைக்கி ஏறக்குறைய 3 கோடி ரூபாயை பணம் கட்டினது பெப்சி ட்ரஸ்ட்டும் பெப்சியும் தான். இதை வந்து ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுக்காக சொல்லு. அதுபோல் இன்றைக்கி ஏறக்குறைய 15 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே வந்து நாங்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் பெப்சிக்காக. அதில் அரசாங்கம் கொடுத்த பணம் 5 கோடி ரூபா. மீதி இருக்கிற அனைத்து பணமும் பெப்சி தொழிலாளர்கள் 1 ரூபாயிலிருந்து சிறுக 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 சில சங்கங்கள் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி கொடுத்து அவர்களோட உழைப்பில் அவர்களோட சொந்த முயற்சியில் இன்றைக்கி அந்த கட்டணம் உருவாயிருக்கு. அதனால் இது வந்து இங்கே ஸ்டுடியோ கட்டக்கூடாது அது மாதிரி கவர்மெண்ட் ரூலில் இல்லைன்னு இன்னொரு தவறான தகவல் கொடுத்துருந்தார். அன்னைக்கு கலைஞர் இருக்கும்போது கலைஞர் தான் வந்து அந்த ஸ்டுடியோவுக்கு அடிக்கல் நாட்டினார். அதில் அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்து இந்த 15 ஏக்கர் ஸ்டுடியோ மற்றும் பொது பயன்பாட்டுக்காக வந்து அரசாங்கம் அன்றைக்கி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. 2010 நீங்கள் கவுன்சிலையும் இல்லை இண்டஸ்ட்ரியிலும் இல்லை, அவங்க கூட இருக்கணும் கொஞ்சம் பேர் தெரியாது. அதனால் உங்களுக்கு உண்மையை சொல்கிறோம். அன்றைக்கி வந்து விசி கோகுநாதன் சார் தான் இருந்து அதையெல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் இடம் வாங்கி கொடுத்தது அன்றைக்கி விசி கோகுநாதன். அன்றைக்கி வந்து பெப்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, ட்ரஸ்ட்டோட மேனேஜிங் டைரக்டராக இருந்தாங்க. அவங்களோட புண்ணியத்தில் தான் இன்றைக்கி அந்த 100 ஏக்கர் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. அதுபோல் அந்த 15 ஏக்கர் எங்கள் எல்லாருக்கும் பொதுவும் வந்து ஒரு நாள் பேருக்கு அறிக்கை கொடுத்துருந்தார். 65 ஏக்கர் வழங்கப்பட்ட 100 ஏக்கரில் 65 ஏக்கர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் உள்ள தொழிலாளர்களின் குடியிருப்புக்காக, அந்த 65 ஏக்கரில் 50 ஏக்கர் குடியிருப்பு கட்டுவதற்காகவும் மற்றும் 15 ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுடைய பொது பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் இந்த நிலம் வழங்கப்படுகிறது. அரசாணை இருக்குது. இப்போ புதிய அரசாணை எதுவும் இப்போ கொடுக்கல. ஏற்கனவே 2010 கொடுத்த அரசாணை தான் தற்போது ரெனுவல் செய்யப்பட்டு சேம் ஜிஓ இப்போ ரெனுவல் பண்ணப்பட்டு கொடுத்துருக்காங்க 99 இயர்ஸ் சேம். அதனால் இது வந்து எல்லாருக்கும் பொது இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை, இது வந்து நீங்கள் ஆர்ஜியூ பண்ணிட்டீங்க, அது போன தவறான தகவல் இல்லை. ஏன்னா நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் செக்ரட்டரிங்கிற ஒரு மேன்மையான பொசிஷனில் இருக்கீங்க. தவறான தகவலை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் திருத்தீங்க. அந்த பணத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற பணத்தை மொத்த பணத்தையும் செலவு பண்ணது வந்து 5 கோடி நீங்களாக 5 கோடி வந்து அரசாங்கம் வழங்கியது. அந்த 5 கோடி நீங்களாக செலவு செய்த அனைத்து பணமும் எங்களுடைய பெப்சி ட்ரஸ்ட்டில் இருந்தும் பெப்சி சம்மேளனத்தில் இருந்தும் வழங்கப்பட்ட பணம். அதனால் அதிலிருந்து பணத்தை இது எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது சொசைட்டியும் எங்களோடது தான். சொசைட்டியும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் உள்ள தொழிலாளர்களுக்காக அந்த குடியிருப்பு வழங்கப்படுகிறது. அதனால் நாங்கள் அது வேறு இது வேறு நினைக்கல. எதில் இருந்தாலும் அது எங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் 2023 எங்களோட பதவி காலம் முடிஞ்சது. அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 22 வருஷத்தில் நாங்கள் 100 தடவை வந்து செக்ரட்டரியேட்டுக்கும் கமிஷனர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் ஆர்ஐக்கும் டிஆர்ஓக்கும் ரெவென்யூ மினிஸ்டருக்கும் ஹவுசிங் மினிஸ்டருக்கும் 100 தடவை நடந்திருக்கோம். எந்த பொறுப்பில் இல்லைன்னா கூட அது எங்களோட சொசைட்டி எங்களோட உறுப்பினர்களோட வாழ்வாதாரத்துக்கான அவங்க குடியிருப்புக்கான கொடுக்கப்பட்ட இடம். அதில் வந்து நம்ம வந்து குடியிருப்பு கட்டணங்கள் ஒரே நோக்கத்தோட பதவி எங்களுக்கு முக்கியம் இல்லை. பதவியில் இல்லைன்னா ஆஃபீஸை பூட்டு போடுறது எங்கள் வழக்கம் இல்லை. பதவியில் இல்லைன்னா கூட எங்களுடைய தொழிலாளர்களுக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம். அதை வந்து சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எங்கள் இருக்கிற யாருக்கும் இங்கே வந்து உட்காந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் யாரும் இல்லை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது ஒருவேளை உங்களுக்கு ஏன்னா காமலக்கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளுங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு எல்லாருக்கும் இல்லை, குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு சிலருக்கு பார்த்ததெல்லாம் குற்றமாக தெரிகிற மாதிரி சிலருக்கு தெரியலாம். அதுபோல் இந்த இதில் இருக்கவங்க நாங்கள் மாதம் மாதம் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வரவு செலவு நாங்கள் கொடுத்தாகணும். அனைத்து சங்கங்களும் ஒருத்தர் இல்லை, இது வந்து கணக்கை காமிச்சிட்டு போகிறது ஒருத்தர் இல்லை, 25,000 பேர் இருக்காங்க. 25,000 பேருக்கும் அந்தந்த சங்கங்கள் வந்து தங்களுடைய வரவு செலவு கொடுக்கணும். அதனால் எந்த சங்கத்திலையும் வந்து அந்த முறைகேடு இந்த முறைகேடு எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணாங்கன்னா இமீடியட்டாக வித்தின் இயர் வந்து லாக் ஆகிடுவாங்க. அதுபோல் இருக்கிறவங்க இங்கே யாரும் நிர்வாகிகள் இல்லை. அதை வந்து சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் சொல்கிற விருப்பப்படுறேன். அன்பார்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளருக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் 1967 ஆண்டு தொடங்கப்பட்டு திரைப்படத்துறையில் இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், கலை இயக்குனர் சங்கம், இசையமைப்பாளர் சங்கம் என தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் ஆகிய 23 சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனமாகும்.
ஐஃபெக் என்ற ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் ஃபில்ம் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் கீழ் செயல்படும் 6 ஃபெடரேஷனில் இந்த ஃபெஃப்சி ஒரு ஃபெடரேஷன். இந்தியாவில் 6 ஃபெடரேஷன் இயங்கிட்டு இருக்கும். வெஸ்டர்ன் ஃபெடரேஷன், ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன், சவுத் இந்தியா ஃபெடரேஷன், ஆந்திரா ஃபெடரேஷன், கேரளா ஃபெடரேஷன், கர்நாடகா ஃபெடரேஷன். இந்த 6 ஃபெடரேஷன் இணைந்தது ஆல் இந்தியா ஃபெடரேஷன். இது எல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரே இணைப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏறக்குறைய 55 ஆண்டுகளை கடந்து இந்த சம்மேளனம் தொடர்ந்து பயணித்து வந்துட்டு. இந்த இணைக்கப்பட்ட 23 சங்கங்களில் 25,000 பேர் உறுப்பினராக பல்லாண்டுகளாக திரைப்படத்துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த 25,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள். தொழிலாளர்களின் வாழ்க்கையை முதலாளிகள் சிலர் அழிப்பதற்காக இந்த தொழிலாளர் அமைப்பை உருவாக்குகின்றார்கள். இந்த கொடுமைக்கு எதிராக 14/5/25 அன்று புதன்கிழமை அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம். 14/5/2025 அன்று தமிழ்நாடு எங்கும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், வலைத்தொடர், விளம்பரம் இது போன்ற எந்த படப்பிடிப்பிலும் சம்மேளன உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் படப்பிடிப்பு அல்லாது போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் போன்ற அனைத்து பணிகளும் நடைபெறாது. இது மட்டுமல்லாது 14/5/25 அன்று புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஃபெஃப்சி சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகளுக்கு எதிராகவும் இந்த அமைப்பை உருவாக்கும் எண்ணத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டமும் கண்டன பொதுக்கூட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம். திரைப்பட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையில் துன்பத்தையும் துயரத்தையும் தந்திர நினைக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் ஒரு சில நிர்வாகிகளின் தீய எண்ணத்தின் செயல்பாடுகளை தடுத்து தமிழ் திரைப்படத்துறையில் சுமூக நிலையையும் தொழில் அமைதியையும் ஏற்படுத்தி தந்திர வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.